வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா செல்வி ரெண்டு பேருமே இப்போ கேண்டீனுக்கு கிளம்பி போறாங்க. நான் சொன்ன விஷயத்துல ஞாபகத்துல வச்சுக்கோ, இதெல்லாம் வேலைக்கு போறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் சொல்றாங்க. என்ன செல்லியா, எனக்கு நல்லா இருக்கா சுடிதார், நீ ஒண்ணுமே சொல்லவே இல்லை அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. செலியன் பதில் சொல்லாம முழிச்சிட்டே இருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கா ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நல்லா இருந்தா இப்படிதான் செலியன் பேண்டு பார்த்துட்டே இருப்பான், பதிலே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. செல்வியும் பாக்கியாவும் இப்போ அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இனிமே உங்களை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் சொல்றாங்க. அடுத்ததா பாக்கியாவோட மாமனார் பாக்கியாவோட மாமியார் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னங்க உங்க முகமே சரியில்லை அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, கோபி நல்லா இருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கிறான், இனியாவுக்கும் ராதிகாவுக்கும் தான் ஒத்தே போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இனியா ஏதாச்சும் தப்பு பண்ணுனா ராதிகா கண்டிக்கிறா, ஆனா உடனே இனியாவுக்கு கோபம் வந்துருது, என்ன கண்டிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறா அப்படின்னு சொல்றாரு. இனியாவோட ஃப்ரெண்டு இந்த சரண் இருக்கான்ல, அவன் கூட கடையில நின்று இனியா பேசிட்டு இருந்திருப்பா போல, அதை பார்த்த உடனே ராதிகா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. இனியா இங்க இருந்தான்னா பாக்கியா கண்டிப்பா, அதை கேட்டுட்டு இனியா அமைதியா இருப்பா, ஆனா ராதிகா கண்டிச்ச உடனே அவ அழ ஆரம்பிச்சிடுறா அப்படின்னு சொல்றாரு. கோபி யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவ யாருங்க இனியாவை கண்டிக்கிறதுக்கு, இனியாவை கண்டிக்கணும்னா அவளோட அம்மா இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. கோபி அப்பா சொல்றாரு, நம்ம அப்படி சொல்ல முடியாதுல, இனியா அந்த வீட்டுல இருக்கிறா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் மேல பழி வந்துடும் அவன் நினைக்கிறா அப்படின்னு சொல்றாரு. பழி பாவத்துக்கு அஞ்சினவ தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாளா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இப்படியே போச்சுன்னா இனியாவோட எதிர்காலம் தான் வீணா போகும் அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. நீங்க எதுக்காக அங்க இருக்கிறீங்க, இனியாவை கூப்பிட்டுட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உன்னோட பேத்தி தான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாளே, அப்பா தான் வேணும்னு அங்க உட்காந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. ஒரு நாள் இனியாவே எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இங்க வந்துருவா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் ராதிகாவோட ஆபீஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா இப்போ அவங்க கேன்டீனுக்கு வராங்க. கேன்டீன்ல அங்க யாருமே இல்ல, ஒருவேளை அவமானப்படுறதுக்கு முன்னாடி நம்மளே காலி பண்ணிட்டு போயிடலான்னு எல்லாரும் போயிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. கேன்டீன்ல வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாருமே இப்போ அவங்க வராங்க. எல்லாருமே சுடிதார் போட்டு வராங்க. அதை பார்த்த உடனே ஷாக்கிங்கா இருக்கு ராதிகாவுக்கு. செல்வி இப்போ அங்க வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இந்த மாதிரி சுடிதார்லாம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வீட்டு வேலை பார்க்குறவளுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையான்னு எல்லாரும் பேசிடுவாங்களோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உங்க புண்ணியத்துல நான் இந்த சுடிதார் போட்டுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம், தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சுடிதார் போட்டுட்டீங்க, உங்க பாக்கியலட்சுமி மேடத்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நாங்க எல்லாரும் கூட இந்த சுடிதாருக்கு மாறிட்டோம் மேடம், ஆனா பாக்கியாக்கா தான் கூச்சப்பட்டுட்டு புடவையிலே வந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. உங்களுக்கு பயந்துட்டு தான் அங்க நின்றுட்டு இருக்கு, இதுக்காகலாம் நீங்க கேன்டீன் கான்ட்ராக்டை திருப்பி வாங்கிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி செல்வி சொல்றாங்க. பாக்கியாக்கா நீங்க வாக்கா, நான் எல்லா விஷயத்தையும் மேடம்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. ராதிகா இப்போ ரொம்ப திமிரா நின்றுட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இப்போ சுடிதார் போட்டு ரொம்ப ஸ்டைலா நடந்து வராங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ராதிகாவுக்கு. செல்வி இப்போ ராதிகாவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. என்ன மேடம், நான் சொல்றப்ப உங்களுக்கு குழு குழுன்னு இருந்துச்சா, இப்ப தக தகன்னு இருக்குதா, எப்படி இருந்துச்சு என்னோட பல்பு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பாக்கியா இப்போ ராதிகாட்ட சொல்றாங்க, நீங்க வேற 2 நாள் தான் டைம் கொடுத்தீங்களா, அதனால கிடைச்ச துணியை வாங்கி தச்சிட்டோம், நல்லா இருக்கா மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் கூட வாக்கிங் போறப்ப எல்லாரும் சுடிதார் போட்டு போறத பார்த்த உடனே இது எவ்வளவு வசதியா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா வீட்ல எல்லாம் போய் சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுடிதார் போடலைன்னா கேன்டீன் கான்ட்ராக்டையே நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி அத்தைகிட்ட சொன்னேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சுடிதார் போட்டக்கு அப்புறம் தான் மேடம் தெரியுது, வண்டி ஓட்ட கூட ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்ன மேடம், நீங்க சுடிதார் போட்டு வர சொன்னீங்க, நானும் வந்துட்டேன், ஆனா நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அடுத்து எனக்கு என்ன டாஸ்க் கொடுக்கலான்னு யோசிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லி அது நல்லபடியா முடிஞ்சா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்றாங்க. போங்க மேடம் போய் யோசிங்க, உங்களுக்கு வேற டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ராதிகா இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. சூப்பரா பேசினக்கா அப்படின்னு செல்வி பாக்கியாட்ட சொல்றாங்க. அடுத்ததா பாக்கியா இப்போ அவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வராங்க. ஐயோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம வந்துட்டோமே, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் சுடிதார்லே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. பாக்கியாவை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாங்க. லோபிகா சொல்றாங்க, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மேடம், உங்களுக்கு கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. பழனிசாமி பாக்கியாட்ட சொல்றாரு, உண்மையிலே உங்களுக்கு அழகா இருக்கு மேடம், வண்டியில போறப்ப ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் போட்டுட்டீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. சார் என்னோட தலைவலி எனக்கு சார், கேன்டீன்ல கம்பல்சரியா யூனிஃபார்மா சுடிதார் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எதுக்கு மேடம் இப்ப நீங்க கூச்சப்படுறீங்க அப்படின்னு லோபிகா கேக்குறாங்க.
பழனிசாமி சொல்றாரு, "இப்ப நீங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கீங்க தெரியுமா? பாக்கியலட்சுமி மேடம்னு ஒருத்தவங்க எங்க கிளாஸ்ல படிச்சாங்க. அவங்களுக்கு பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க நீங்க" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் சார் இப்படி?" அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதுக்கப்புறமா அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே பாக்கியா சொல்றாங்க, "கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பி போயிடுறீங்க. அதான் நான் இப்பவே சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னோட பையன் எழிலோட பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்காக ஈவினிங் எங்க வீட்ல சின்னதா ஒரு கேக் கட்டிங்கும் டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே கண்டிப்பா வரணும்" அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க, "என்ன மேடம் உங்க பையனோட பொண்ணுனா உங்களுக்கு பேத்தி தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "குழந்தைக்கு எத்தனை வயசு?" அப்படின்னு கேக்குறாங்க. 3 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. "நம்பவே முடியல மேடம்" அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பழனிசாமி சொல்றாரு, "நான் சொல்றப்ப நீங்க நம்பலைல. மேடம பாக்குறப்ப 3 வயசு குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா பையனோட பொண்ணுக்கு 3 வயசுன்றாங்க" அப்படின்னு சொல்றாரு. "எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "நாங்க வராம எப்படி?" அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. "நாங்க கண்டிப்பா வந்துருவோம்" அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.